வணக்கம். நான் ஆர்ஜே மஞ்சு. ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த 7 எதுக்காக வந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சிருக்கோமா? 4000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பாபிலோனியர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விண்வெளியை பொறுத்த வரைக்கும் கண்ணிலேயே பார்க்கும்போது அவங்களுக்கு 7 விண்கற்கள் அப்படின்றது அவங்க தெரிஞ்சிருக்கு. அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி அப்படின்னு சொல்லிட்டு இதனாலதான் ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள் அப்படின்ற மாதிரி அவங்க பிரிச்சிருக்காங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் விண்வெளியுடைய நம்பிக்கை என்னன்னா 7 அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான எண் அப்படின்ற மாதிரி கருதப்படுது. ஒரு சுழற்சி அப்படின்றத பாத்தீங்கன்னா, அதாவது அமாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா டோட்டலா வந்து 28 நாட்கள். இதை நீங்க 4ஆல வகுத்தீங்கன்னா நமக்கு 7 கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு மாசத்துக்கு 4 வாரங்கள் அப்படின்றத வந்து இதை வச்சுதான் அவங்க பிரிச்சிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவ மதங்களா இருக்கட்டும், யூத மதமா இருக்கட்டும், இஸ்லாமிய மதமா இருக்கட்டும், அவங்களுடைய ஒரு கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுள் வந்து 6 நாட்கள் உலகத்தை படைச்சிட்டு 7வது நாள் வந்து ஊஞ்சிட்டாருன்ற மாதிரி அவங்களுடைய கருத்துக்கள் இருக்கு. இத ரோமானியர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள் அப்படின்ற மாதிரி உலகத்துக்கே பரப்புனது அவங்கதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.